சமப்பிரபா அபிக்னோ குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. உங்களது ராசியை நோக்கி குரு பகவான் பயணிக்கக்கூடிய காலம். 5, 7, 9வது ஸ்தானங்களில் குரு பகவானுடைய பார்வை பதியறது அருமையான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. கடந்த 3 ஆண்டு காலமாக சனி பகவானுடைய தாக்கத்தினால் கட்டுண்டிருந்த உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நோக்கி பகவான் பாக்யஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். இந்த ஆண்டு அபரிமிதமான வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. உங்களது எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் அபரிமிதமான வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட பாடு, போட்ட எதிர்நீச்சல்கள், குடும்ப ரீதியாகவும் பொது வாழ்க்கை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவரவர்கள் பட்ட பாடுகள், கவலைகள், கட்டங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் சட்டம பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் 26/5/2026 பிறகு உங்களது ராசியை நோக்கி பயணிக்கின்றார். சட்டம பாக்யாதிபதி 6, 9க்கு உடைய கிரகமானது உங்களது ராசியை நோக்கி பயணிப்பது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஒரு வினா ஆழ் மனதில் இருந்தாலும் 5, 7, 9வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்க போறார் அப்படிங்கிறத நாம் கோச்சார கிரகங்களுடைய பார்வை ரீதியாக சிந்திக்க முடியும். சப்தம அட்டம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தவர் பாக்யஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது கடந்த காலத்தில் இருந்த கவலைகள் நீங்க போறதோ, கட்டங்கள் நீங்க போறதோ, சிரமங்கள் நீங்க போறதோ, அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்ப போறது. இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரே என்றாலும் அதற்கான விஷயங்களில் எவ்வாறு நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளையும் இந்த பதிவில் நாம் சிந்திக்க போறோம். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலக போறது. இந்த கல்வி தடைகள் அப்படிங்கிறத வித்யா பிரதிபந்தகம் அப்படின்னு அழைக்கிறோம். சில குழந்தைகள் கடினமாக படிக்கும், அவர்களுக்கு நினைவாற்றலே இருக்காது, எவ்வளவு படித்தாலும் மூலையில் மறந்து போய்டுறதேம்பா. அந்த கடினமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கல்வியினுடைய சித்தி கிடைக்கவில்லையே என்று பெற்றோர்கள், ஆசிரியர்கள் வருத்தப்படுவார்கள். சில குழந்தைகள் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான், சின்சியராக ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வருவான், எல்லா வகுப்புகளையும் ஆழ்ந்து கவனிப்பான், ஆனால் மதிப்பெண் மட்டும் ஏறவே இல்லை. இதுக்கு தான் வித்யா பிரதிபந்தகம் அப்படின்னு பேர். அந்த வித்யா பிரதிபந்தகம் நிவர்த்தி ஆவதற்கு புதன்கிழமையில விரதம் இருப்பது, புத பகவானுடைய அருளை பெறுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அவர்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து நாம் தீர்மானிக்க முடியும். அதை போல கல்வி ரீதியான தடைகள் விலகக்கூடிய காலமாக கடக ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அமையும். நல்ல படித்திருப்பான், நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம், நல்ல படிப்பு, நல்ல மதிப்பெண், பலவிதமான சான்றிதழ்கள் ஆதாரபூர்வமாக இருக்கு, ரொம்ப டிசிப்ளின் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறான், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையே அப்படிங்கிறது. சில பெரியோர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஈவு இரக்கத்தோடு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. நல்ல வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறவனுக்கு நல்ல பாஸ் கிடைக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஜென்மாந்திர ரீதியான கர்மாக்கள். இந்த கர்மாக்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு பலவிதமான தீர்வுகள் காணப்படுறது. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியாக இருந்த தீர்வுகள் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. அதே போல திருமண ரீதியாக பல ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3 ஆண்டு காலமாக வரன் தேடி தேடி அழுத்து போயிட்டோம் சுவாமி. எல்லா மேட்ரிமோனிலையும் பதிவு பண்ணியிருக்கோம். எல்லாத்த விட இந்த மேட்ரிமோனி சம்பந்தமாக ஒரு தகவல் கிடைச்சது. முதல்ல ஜாதி ரீதியான மேட்ரிமோனிகள் காணப்பட்டது. இன்னைக்கு இப்போ தொழில் ரீதியான மேட்ரிமோனிகள் இருக்கான்.
டாக்டர் மேட்ரிமோனி அப்படின்னு ஒன்று இருக்கான். அதை கேள்விப்பட்டோன்னே நான் அசந்து போயிட்டேன். நாங்கள் டாக்டர் மேட்ரிமோனிலேயே பதிவு பண்ணியிருக்கோம் சுவாமின்னார் ஒருத்தர். அப்போ இன்னைக்கு அந்த மேட்ரிமோனியோடைய டிவிஷன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையை நான் பெற்றேன். அதே போல் எத்தனை மேட்ரிமோனியில் பதிவு பண்ணாலும் திருமணம் நடக்கவில்லையே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம். அதே போல திருமணம் ரீதியாக தடைகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. கடக ராசியை சார்ந்தவர்கள் நிறைய பணத்தை வச்சுண்டு என்ன தொழில் செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்காங்க. எங்கிட்ட பொருளாதார ரீதியா தொழில் செய்யறதுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் என்ன தொழில் செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போறது. இதுல இந்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளிடத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாம் இருக்கு ஆனா எதையும் பயன்படுத்திக்க முடியல. நல்ல படிப்பு இருக்கு ஆனா அதுல முழுமை பெற முடியல. நல்ல படிப்பை முழுமை பெற்றிருக்கேன், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல. நல்ல அழகா இருக்கேன் ஆனா இன்னும் திருமணம் நடக்கல. இதை போல சில பக்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாரியார் சுவாமிகள் ஒரு அருமையான தகவல்களை அவரது வாழ்க்கையில கூறுவார். அவர் காலம்பரை எதுவும் சாப்பிட மாட்டார், பூஜைகள்லாம் பண்றார். எங்க வீட்டுக்கு வாரியார் சுவாமிகள் வராருன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுருவாளாம். இவர் பூஜையை முடிச்சுட்டு மதியம் 12 மணிக்கு உட்கார்ந்துருப்பாளாம். இவர் வரணும் அவர் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ சுவாமிகள்கிட்ட காதில் சொல்லுவாளாம், பலவிதமான சுவையான உணவுகள், சைவ உணவுகள் எல்லாம் சமைச்சிருக்கேன் சுவாமி, உங்களுக்காகவே பண்ணியிருக்கேன். இந்த நபர் வந்தோடனே நம்ம போஜனத்தை ஆரம்பிச்சுடலாம் அப்படின்பாரா. இவர் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை, பசி அப்படியே கண்டை ஏறுது. பலவிதமான உணவுப் பொருட்கள், உயர்வான பதார்த்தங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு எனக்கு வெத்த குழம்பு சாதம் போருமே பசிக்கிறதேங்கிற அவர் வயிறு தவிக்குமா. அதே போல இந்த கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எழுத்தாப்புல பலவிதமான உணவுகளை எல்லாம் பரமாறி, சுவையான உணவுகள், தரமான உணவுகள், ஆனால் நான் சொல்ற வரைக்கும் சாப்பிடாத அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை போல 3 ஆண்டு காலம் நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் பட்ட கவலைகள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போறது. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி உங்களது ராசியில் சஞ்சரிப்பதும் 26/5/2026 பிறகு உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான மாற்றங்களை பெறக்கூடிய காலகட்டங்களாக அமைய போறது. எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், குறிப்பாக வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. சில சமயங்கள்ல சரியான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலும், சரியான உடற்பயிற்சியை பின்பற்றினாலும் சில ஆரோக்கிய பங்கங்கள் வயசுல பெரியவாளுக்கு ஏற்படுறது. இதற்கு விஞ்ஞான ரீதியாகவும், கோச்சார கிரகங்கள் ரீதியாகவும், ஆரோக்கிய ரீதியாகவும், கிரகங்களுடைய இயக்கங்களும் ஆரோக்கியத்திற்கு காரணம் என்பதை ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் உணர்கிறார்கள். அந்த வகையில் எவ்வளவு மெடிசின் சாப்பிட்டாலும் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகலையே, நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன் ஆனால் கண்ட்ரோல் ஆகலையே, சிஸ்டமேட்டிக்காக எந்த விதமான இனிப்பு பதார்த்தங்களையும் நான் உண்ணவில்லை, சரியான விகிதத்தில் உடற்பயிற்சி செய்கிறேன் ஆனால் அந்த டயபெட்டிஸ் டேப்லெட்டுடைய அளவை குறைக்க முடியலையே அப்படிங்கிறவாளுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய அனுகிரகத்தினால ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் பெறப்போகிறீர்கள். உங்களது பிரார்த்தனைக்கு அபரிமிதமான சாநித்தியம் கிடைக்கும். சில சமயங்களில் எத்தனை கோவிலுக்கு போகிறோம், எத்தனை வழிபாடுகள் செய்கிறோம், இவைகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் எப்பொழுது கிடைக்கும் என்று இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது, விநாயகர் அகவலை கேட்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்?
ஜோதிட ரீதியாக, கோச்சார கிரகங்கள் ரீதியாக இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயத்தில் புதிய விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். இன்னைக்கு ஒரு 10,000 நீங்கள் கொடுங்க, நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 20,000 கொடுக்குறோம். இந்த மாதிரி போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம். உங்களது கையிருப்புகளை பத்திரப்படுத்துங்கள். உங்கள்கிட்ட இந்த கையிருப்பு அப்படிங்கிறது அவரவர் சக்திக்கு தகுந்தாற் போல். உடனே சில பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க, என்கிட்ட கையில் காசே இல்லைன்னு. உங்கள் பையில் 100 ரூபாய் இருந்ததுனாலும் அதுவும் கையிருப்பு தான். 1 ரூபாய் உங்கள் பேக்கெட்டில் இருந்தாலும் அதுவும் கையிருப்பு தான். உடனே கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க, என் கையில் காசே இல்லை அப்படின்ட்டு. இந்த கமெண்ட்ஸை பற்றி கூட ஒரு தகவல் பதிவு பண்ணியிருக்கேன். ஜோதிடம், ஜோதிடர்கள், பொதுமக்கள் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதை எல்லாரும் அவசியமாக பாருங்க. இந்த கடகராசி சார்ந்த பக்த கோடிகள் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கோ. உங்கள் கையில் இருக்கக்கூடிய தொகையை பத்திரப்படுத்துங்கோ. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை பத்திரப்படுத்துங்கோ. குடும்பத்தில் ஆர்குமெண்ட்டை தவிர்த்துருங்கோ. இன்னைக்கு குடும்பத்தில் ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு வினாதான். ஏன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்கிறத குழந்தைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைகள் சொல்கிறத பெற்றோர்கள் கேட்க முடியல. கணவன் மனைவி சம்பந்தம் இல்லாத ஆர்குமெண்ட்ஸ் வருது. அப்போ ஒரு சரியான தகவலை நாம் குடும்ப ரீதியாக சொல்ல வேண்டுமானால் பொறுமையாக நிதானமாக சொல்வதும், பிறர் பேசும்போது அமைதியாக இருந்துட்டோம்னா ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்துடலாம். இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றி விநாயகர் அகவலை பின்பற்றும் பொழுது விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணை இந்த ஆண்டை உங்களுக்கு வெற்றி ஆண்டாக மாற்றும் நல் வாழ்த்துக்கள்.